ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வ்ளாகில் பார்க்க போகிறீங்கன்னா, சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க ஹை ஸ்கூல் புதுசாக இப்போ ஜாயின் பண்ண உடனே அவங்களோட ஜிபிஏ இப்போ எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் ஏபி வந்து எப்போ பண்ணணும், எவ்வளோ பண்ணணும் ஏபி, அதெல்லாம் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், போடுறேன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்னோடய பொண்ணு காலேஜ், அதுக்கப்புறம் சின்னவங்களுக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வெளியே, அதுலேயே வந்து நாங்கள் பிஸி ஆகிட்டோம். இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். அதால் தான் ஒருத்தருக்காக கேட்ட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலான்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஜிபிஏ பற்றி சொல்கிறேங்க. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக். இது வந்து நான் நினச்சேன், சரி ரொம்ப நாள் ஆகுது எல்லோரும் கேட்டு நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த வ்ளாக்லேயே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். இதில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டெல்லாம் நான் போயிருப்பேன், வீடியோஸ் வரும், இதான் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இந்த வீடியோவில் வந்து படிப்பை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தனியாக நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. நான் இந்த வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அந்த ஒரு மெசேஜ் ஞாபகம் வந்தது. அதால் தான் இந்த வீடியோவில் நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜிபிஏ பற்றி சொல்லிடுறேன். ஏபியை வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த லாங் வீக்கெண்டு முடியறதுக்குள்ளே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஜிபிஏ வந்து பார்த்திங்கன்னா 9th கிரேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. ஹை ஸ்கூலில் கிரேடிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாங்க. யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, நம்ம இந்தியாவில் மார்க் சிஸ்டம், யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடிங் சிஸ்டம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியாவில் ஒரு பொண்ணு 100 வாங்கியிருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே கிளாஸில் 96 இல்லைன்னா 97 யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் மார்க்குன்னு சொல்லுவாங்க அவங்கள. இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா கிரேடிங் சிஸ்டம். இப்போ நீங்கள் 90 எடுத்தாலும் சரி, 100, இப்போ என் பொண்ணை இப்போ 100 எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இன்னொரு பொண்ணு அவங்க கிளாஸில் வந்து 95 எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள வந்து கிரேட் ஏல தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிரேடு பார்த்திங்கன்னா ஏ தான் சொல்லுவாங்க அவங்கள. இப்போ எப்படி வந்து இந்த கிரேட்ஸை வந்து பிரிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிரேட்னா 90லேருந்து 100 எடுக்கணுங்க. அவங்க வந்து 91, 92, 93, 94 யார் என்ன மார்க் எடுத்தாலும் 90லேருந்து 100க்குள்ளே அவங்க எல்லாமே ஏ கிரேடில் வந்துடுவாங்க. அதே மாதிரி பி கிரேட் பார்த்திங்கன்னா 80லேருந்து 89, 81, 82, 83, 89க்குள்ளே யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பி கிரேடில் வந்துடுவாங்க. அதே மாதிரி சி வந்து பார்த்திங்கன்னா 70லேருந்து 79, 71, 72, 73லேருந்து 79க்குள்ளே எடுக்கிறவங்கெல்லாம் சி கிரேடுன்னு சொல்லுவாங்க. வந்து டி கிரேடு வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 69க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்து டி கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஈக்கு கிரேடெல்லாம் கிடையாதுங்க, நேராக வந்து எஃப் தான் போவாங்க. எஃப் வந்து பார்த்திங்கன்னா 59, அதுக்கு கீழே போகிறவங்க எல்லாமே ஃபெயில். அதுதான் வந்து கிரேடிங் சிஸ்டம். இப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க, இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க யூஎஸில் ஸ்டாண்டர்ட் இந்த சிஸ்டம். நீங்கள் என்ன கேட்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு. எனக்கு 2 பசங்க, 2 பேருமே, அதில் ஒருத்தர் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டாங்க, ஒருத்தர் வந்து ஹை ஸ்கூலில் இருக்கிறாங்க. இங்கே வந்து ஹை ஸ்கூல் 9th கிரேட், 10th கிரேட், 11th கிரேட், 12th கிரேடு எப்படி நம்ம இந்தியாவில் சொல்லுவோமோ 9th to 12th வரைக்கும் அதே மாதிரி தாங்க இவங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா உள்ளே கூப்பிடும் போது, பசங்களை சொல்லும் போது, பாயிண்ட் பண்ணும் போது கிரேட் வச்சு பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. 9th கிரேடில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்மென்ட்னு சொல்லுவாங்க, 10th கிரேடில் இருக்கிறவங்கள வந்து சாஃப்ட்மோருன்னுவாங்க, 11th கிரேடில் இருக்கிறவங்கள வந்து ஜூனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 12th கிரேடில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சீனியர்னு சொல்லுவாங்க. இப்படி பிரித்து கூப்பிடும் போது கூப்பிடுவாங்க. இப்போ 9th கிரேட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஏபி அண்ட் ஆனர் கிளாஸஸ் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஆனர் கிளாஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஸ்கோரை பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஆனர் கிளாஸ் கொடுப்பாங்க. இப்போ மிடில் ஸ்கூலில் இருக்கிறவங்க ஆனரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹை ஸ்கூல்லேயே வந்து ஆனர் அப்படியே கொடுத்துருவாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். சில பேர் வந்து இங்கிலீஷில் மட்டும் ஆனராக இருப்பாங்க, சில பேர் வந்து சயின்ஸில் மட்டும் ஆனராக இருந்தாங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் ஆனர் கிளாஸ் கொடுப்பாங்க. சில பேர் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஆனராக இருந்தால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹை ஸ்கூல்லேயும் ஆனர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ பசங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி படின்னு எல்லாம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதால் நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு பக்கத்தில் இருந்து சப்போர்ட் தான் பண்ணலாம். நம்ம வந்து இது பண்ணு அது பண்ணு, யாரையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. மெயினாக பசங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது கம்பேரிசன். என்னோட 2 பசங்களும் எங்ககிட்ட மிடில் ஸ்கூல் போகும்போது ஒரே வார்த்தை தான் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து யாரையும் வச்சு எங்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, நாங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்க அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாதுன்னு. எங்கள் 2 பேர்கிட்டையும் என்கிட்டயும் சரி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி அந்த பழக்கமே இல்லைங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்க நீ இப்படி பண்ணு, நீ அவங்க அந்த கிளாஸ் போகிறாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. பிடிச்சிருக்கா உனக்கு நீ போ, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அங்கே போகிறதுக்கு நீ போ, பிடிக்கலையா சுத்தமாக போகவே வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்க வந்து இப்போ ஹை ஸ்கூல் என்டர் ஆகுறாங்க இல்லை ஹை ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், புரிய வைங்க. பசங்க இப்போ நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் நல்லா மெச்சூராக தான் இருக்காங்க. என்னென்னா நீ வந்து என்ன நினைக்கிறோ, என்ன காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறியோ, உன்னோட ட்ரீம் காலேஜ், அதே மாதிரி என்ன மேஜர் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறியோ, இது நீ வந்து இந்த 4 வருஷம் நல்லா இந்த ஹை ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தினா நீ நினச்சது கிடைக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் மட்டும் எப்போதுமே கொடுத்துட்டே இருங்க பசங்களுக்கு. நீ படிக்கலைனா கிடைக்காது, சரியாக பண்ணலைனா கிடைக்காது, அது மாதிரி எதுவுமே சொல்லவே சொல்லாதீங்க. இப்போ கிரேட் ஏ வாங்கினவங்களுக்கும் காலேஜ் கிடைக்கும், இப்போது கிரேடு டி வாங்கினதுக்கும் காலேஜ் கிடைக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் கிடைக்கும். காலேஜெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள்லாம் நினைக்கவே வேண்டாம். அதால் பசங்களை அவங்கள எப்போதுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பசங்க வந்து ஓகே நம்மளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம படிக்கணும், நம்ம நல்ல காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும். இந்த ஜிபிஏ மட்டும் 4 வருஷம் நல்லா மெயின்டைன் பண்ணி கடைசி காலேஜ் அப்ளை பண்ணுற அந்த 11th கிரேடு அண்ட் 12th கிரேடையும் வந்து அதே ஜிபிஏ மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க. அதால் வந்து பசங்களுக்கு அதுவும் சொல்லுங்கள், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதாவது வந்து நீ பண்ணாதான் கிடைக்கும்னு இல்லை, நீ நல்லா பண்ணினா கிடைக்கும், அதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அதில்ன்னு சொல்லிட்டு புரிய வைங்க பசங்களை. நான் அதுதான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து பசங்க ஏதாவது சப்ஜெக்டில் வந்து லேக் ஆகுறாங்க இல்லை சரியாக புரியல அவங்களுக்குன்னா அவங்கள வந்து கான் அகாடமி வந்து பெஸ்ட்டு, அதில் வந்து போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரீ தான் அது. எங்கேயுமே நீங்கள் காசு கட்டி எந்த ஸ்பெஷல் கிளாஸஸும் வைக்க அவசியமே இல்லைங்க. எல்லாமே வந்து கான் அகாடமியில் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் லேக் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைப்ரரியில் வந்து லிட்ரஸி சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஹைஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளுங்க வராங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம், உங்கள் ஏரியாவில் இருக்க லைப்ரரியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க ப்ரொசீஜர் என்னென்னு. அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பசங்களுக்கு ஒரு சின்ன நார்மலாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. என்னென்னா அவங்க என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்காக அந்த டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த லெவல்லேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குங்க ஃப்ரீயாக, நம்ம தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கிரேடிங் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, இந்த ஜிபிஏ கிரேடிங் கூட பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்டில் வந்து இன்னும் வந்து பிரிச்சிருப்பாங்க. A+, A-, அதை மாதிரி மூணாக வந்து கிரேடிங் பிரித்து வச்சுருப்பாங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எவ்வளோ மார்க்கில் வந்து வரும்னு சொல்லிவிட்டு. அடுத்தது நீங்கள் காலேஜ் அப்ளிகேஷன் போட்ட உடனே உங்களோட கிரேடிங் கண்டிப்பாக பார்ப்பாங்க, உங்களோட என்ன கிரேடில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போது காம்படிஷன் ஆகிடுச்சு இல்லையா, அடுத்த அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா அதே கிரேடாக தான் இருக்கும். அப்போ நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து வாலண்டரி சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் பார்ப்பாங்க. இன்டர்ன்ஷிப்பில் வந்து 50 ஹவர்ஸு, அதுக்கப்புறம் 100 ஹவர்ஸ் இருக்குது. எங்கள் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஹவர்ஸும் பண்ணலாம், வேணும்னா 100 ஹவர்ஸும் பண்ணலாம். அதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதையும் பார்ப்பாங்க. இவ்வளோ டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போய் கம்யூனிட்டி சர்வீஸ் வாலண்டரி சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க. அதே மாதிரி லீடர்ஷிப்பு, போய் அங்கே ஸ்பீச் கொடுக்கறது. அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இங்கே இருக்க யூஎஸில் இருக்க ஸ்கூல்ஸில் காமன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நம்ம நார்மலாகவே எடுத்து படிச்சிருவோம் இல்லையா, அதோட வேறு ஏதாவது லாங்குவேஜ் ஆட் பண்ணலாம். நம்ம
ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் ஆர் இட்டலி இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் அதுலேயும் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா பைலிட்ரஸி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படியே ஸ்கூலில் இல்லை, சில ஸ்கூலில் இருக்காது. அதை மாதிரி இல்லைன்னா நீங்கள் வெளியவும் பண்ணலாம். எப்படின்னா இப்போது நீங்கள் தமிழ்காரங்களாக இருந்தால் தமிழ் ஸ்கூலில் போயிட்டு அந்த குழந்தை வந்து தமிழ் ஸ்கூலில் வந்து நிலை 1 to முடிக்கும் போது 6th முடிப்பாங்க. நிலை 6 முடிகிற வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு அதில் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சீல் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஸ்கூலில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இதில் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நம்மளுக்கு வந்து அவார்டும் கொடுப்பாங்க. பைலிட்ரஸி அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் காலேஜ் அப்ளிகேஷனில் காமிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிலேயும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதையும் வந்து பார்ப்பாங்க. நல்ல ஏபி அதுக்கப்புறம் ஜிபிஏ நல்ல ஜிபிஏ வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க. தனி ஸ்காலர்ஷிப் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்தியாவிலேருந்து வராங்க பசங்க டைரெக்டாக ஹை ஸ்கூலில் சேர்றாங்கன்னா அவங்க என்ன சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வேறு எதுவும் பண்ண வேணாங்க. நீங்கள் வந்து கான் அகாடமியில் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறாங்க. என்னோடய பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா, என் பசங்கன்னு இல்லை, எல்லாருமே இங்கே இருக்க ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரியில் இருக்க பசங்க கூட கான் அகாடமி போய் பார்ப்பாங்க. அங்கே தான் படிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைன்னா கூட நீங்கள் ஸ்கூலில் கேட்கலாம். ஸ்கூல்லேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைப்ரரியிலையும் நீங்கள் போய் கேட்கலாம். அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கேயும் இருக்காங்க மக்கள். கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டேட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில் வீடியோ போடுறேங்க. அடுத்தது ஏபி வீடியோ கேட்டிருக்கீங்க. ஏபி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜிபிஏ கூட எப்படி ஸ்கோர் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அதுக்கும் வழி இருக்குது. ஜிபிஏ கம்மியாக இருக்க ஜிபிஏ நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு படித்து தாங்க ஸ்கோர் பண்ணுவோம். அதே மாதிரி எப்படி படிக்கிறதுன்னு அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.